தொடர்ந்து தலைமை செய்தியாளர் சிவா நம்முடன் இணைப்பில் இணைகிறார். வணக்கம் சிவா. தற்போது தடையை மீறி போராட்டத்தில் ஈடுபட முயற்சி செய்ததாக கூறி நாதக ஒருங்கிணைப்பாளர் சீமான் உள்ளிட்ட நாதகவினர் கைது செய்யப்பட்டுள்ளனர். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணுங்க. அண்ணா பல்கலை மாணவி பாலியல் வன்கொடுமை சம்பவத்தை கண்டித்து போராட்டம் நடத்த முயற்சித்த நாதக ஒருங்கிணைப்பாளர் சீமான் கைது செய்யப்பட்டுள்ளார். மேலும் நாம் தமிழர் கட்சியினரும் கைது செய்யப்பட்டு வருகின்றனர். அது தொடர்பான காட்சிகளை பார்த்து வருகிறோம். அண்ணா பல்கலை மாணவி பாலியல் வன்கொடுமை சம்பவத்தை கண்டித்து சென்னை வள்ளுவர் கூட்டத்தில் தடையை மீறி போராட்டம் நடத்த முயற்சித்த நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் உள்ளிட்ட நாதகவினர் கைது செய்யப்பட்டுள்ளனர். கூடுதல் விவரங்களை தலைமைச் செய்தியாளர் சிவா வழங்க கேட்கலாம். வணக்கம் சிவா, கூடுதல் விவரங்கள். இந்த அண்ணா பல்கலைக்கழக வளாகத்திற்குள் மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட இந்த நிகழ்வு என்பது நடைபெற்று கிட்டத்தட்ட ஒரு வாரம் ஆன பிறகும் கூட உண்மை குற்றவாளிகளை கண்டறிய வேண்டும், இந்த சம்பந்தப்பட்ட நிகழ்வுக்கு தமிழக அரசு பொறுப்பேற்க வேண்டும் என்பன போன்ற பல்வேறு வலியுறுத்தல்களை, பல்வேறு கண்டனங்களை பல்வேறு அரசியல் கட்சிகள் முன்வைத்து வரக்கூடிய நிலையில தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அரசியல் கட்சிகள் தங்களுடைய போராட்டங்களை முன்னெடுத்து வருகின்றனர். அந்த அடிப்படையில் தற்போது நாம் தமிழர் கட்சியினுடைய கண்டன ஆர்ப்பாட்டம் போராட்டம் என்பது சென்னையில் இருக்கக்கூடிய வள்ளுவர் கூட்டத்தில் இன்று காலை நடைபெறும் என்று ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில போராட்டத்தில் கலந்து கொள்வதற்கு முன்பாகவே ஒவ்வொரு நாம் தமிழர் கட்சியினுடைய நிர்வாகிகளையும் போலீசார் கைது செய்து வரக்கூடிய காட்சிகளையும், இந்த போராட்டத்தில் தலைமை ஏற்க வந்த நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமானையும் தற்போது கைது செய்து அழைத்து செல்லக்கூடிய காட்சிகளையும் தான் நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். குறிப்பாக அவர்கள் முன்வைக்கக்கூடிய இந்த கோரிக்கை என்பது மாதர் தம்மை இழிவு செய்யக்கூடிய மடைமையை கொளுத்துவோம் என்ற ஒரு முழக்கத்தோடு தான் இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தை நாம் தமிழர் கட்சி முன்னெடுத்திருக்கிறது. அண்ணா பல்கலைக்கழகத்திலேயே ஒரு மாணவிக்கு, அதிலும் சென்னையில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு பல்கலைக்கழகமாக, இந்திய தரவரிசை பட்டியலில் மிக முக்கிய இடத்தில் இருக்கக்கூடிய ஒரு பல்கலைக்கழகத்திலேயே மாணவி ஒருவருக்கு இது போன்ற ஒரு கொடுமை ஏற்பட்டிருக்கிறது என்றால் மற்ற இடங்கள்ல பெண்களுக்கு என்ன மாதிரியான ஒரு பாதுகாப்பு இருக்கும் என்பதே பல்வேறு கட்சிகள் வைக்கக்கூடிய அந்த கேள்வி. அதை தான் நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமானம் முன்வைத்திருக்கிறார். இந்த நிலையில இது போன்ற போராட்டங்களுக்கு காவல்துறை அவர்களிடம் அனுமதி கேட்டாலும் வழங்குவதில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டு அரசியல் கட்சிகள் தரப்பிலிருந்து முன்வைக்கப்படுகிறது. நாம் தமிழர் கட்சியும் அதே போன்ற ஒரு குற்றச்சாட்டு தான் முன்வைத்திருக்கிறது. இந்த போராட்டத்திற்கு நாங்கள் முறையாக அனுமதி கேட்டோம், ஆனால் காவல்துறை அந்த அனுமதியை தர மறுத்திருக்கிறது. இருப்பினும் எங்கள் போராட்டம் ஜனநாயக ரீதியில தொடரும் என்று அறிவித்து அந்த போராட்டத்திற்கு தொடர்ந்து இன்று காலை முதலே பல்வேறு நிர்வாகிகள் வருகை தந்த நிலையில அவர்களை முன்கூட்டியே கைது செய்து அருகில் இருக்கக்கூடிய மண்டபங்கள்ல காவல்துறை கைது செய்து அவர்களை அடைத்து வைத்திருந்தனர். இந்த நிலையில்தான் இந்த போராட்டத்திற்கு தலைமையேற்பதற்காக வருகை தந்த நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமானையும் தற்போது போலீசார் கைது செய்திருக்கிறார்கள். தொடர்ந்து இந்த அரசுக்கு பல்வேறு கண்டனங்களை எல்லாம் பல்வேறு கட்சிகள் முன்வைத்தரக்கூடிய அதன் அடிப்படையிலேயே நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமானும் பல்வேறு கண்டனங்களை முன்வைத்திருந்தார். நேற்று தினம் விஜய் கூட ஆளுநரை சந்தித்து இது தொடர்பான ஒரு புகார் மனு எல்லாம் அளித்திருக்கக்கூடிய நிலையில இந்த விவகாரத்தில் ஞானசேகரன் மட்டும்தான் தொடர்புடையவரா அல்லது வேறு யாரேனும் அதில் தொடர்பில் இருப்பவர்களை தமிழக அரசு மறைக்கிறதா என்பன போன்ற பல்வேறு கேள்விகள் எல்லாம் முன்வைக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில ஜனநாயக ரீதியில அந்த மாணவிக்கு நீதி கேட்டு போராடக்கூடிய இந்த போராட்டத்திற்கு காவல்துறை அனுமதி வழங்கவில்லை. இருப்பினும் எங்களுடைய ஜனநாயக ரீதியிலான இந்த போராட்டம் தொடரும் என்பதே நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் முன்வைக்கக்கூடிய ஒரு கருத்தாக இருக்கிறது. தற்போது அவரை கைது செய்து அழைத்து செல்லக்கூடிய இந்த காட்சிகளை நாம் தொடர்ந்து பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். வினிதா, விவரங்களுக்கு நன்றி சிவா.